மலேசியாவில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அகத்தியர் மாநாடு 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வு உலக அளவில் திருமந்திர கல்வியை கொண்டு செல்லும் திருமூலர் ஆய்வு இருக்கையின் நோக்கத்திற்கு சிறப்பு சேர்க்கும் எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் குழுவில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் கட்டுரை வழங்கிய உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கட்டுரை தொடர்பான அனைத்து விவரங்களையும் தொடர்ந்து அளித்து வருகிறார் முனைவர் மகாலட்சுமி அம்மா அவர்கள். மலேசியாவில் திருமூலர் ஆய்வு இருக்கையின் கல்வியை டாக்டர் வர்மா அவர்கள் கொண்டு செல்லும் பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய மலேசியா என்ற வாட்ஸ்அப் குழுவில் எங்களோடு தொடர்ந்து பயணித்து அருளோடு பொருளையும் புகழையும் பெற விரும்பும் அனைவரும் இணைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. முனைவர் ஜி மகாலட்சுமி, நிறுவனர், திருமூலர் ஆய்வு இருக்கை. மாநாட்டு நினைவு மலரில் மாநாட்டு நிகழ்ச்சி நிரல், வாழ்த்துச் செய்திகள், விளம்பரச் செய்திகள், சிறு சிறு கட்டுரைகள், கவிதைகள், நாட்டின் அகத்தியர் பீடங்கள், இல்லங்கள் தொடர்பான கட்டுரைகள், படங்கள் அனைத்து வரும் 31/12/2025க்குள் சேர்ப்பிக்க வேண்டுகிறோம். ஜனவரி 2026இல் மாநாட்டு மலர், அதாவது 2026இல் மாநாட்டு மலர் மாதிரி தயாராகி பிப்ரவரி 2026 மாதத்தில் அச்சாகிவிட வேண்டும் என விழைகிறோம். முதலாவதாக அனைத்துலக அகத்தியர் மாநாட்டில் படைப்பதற்கு, ஆய்வகங்களில் பதிப்பதற்கும் ஆய்வு கட்டுரைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு ஏற்ப ஆய்வு கட்டுரை அமைய வேண்டியது அவசியமாகும். ஆய்வு கட்டுரைகள் sukumaran@gmail.com எனும் மின்னஞ்சல் வழியே அனுப்பி வைக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த 20 ஆய்வு கட்டுரைகள் ஆய்வகங்கள் நூலில் பதிப்பிக்கப்படும். மாநாட்டில் படைப்பதற்கு வாய்ப்பும் வழங்கப்படும். நன்றி. அகத்தியர் மாநாடு 2026 அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மலாயா பல்கலைக்கழக துணைவேந்தர் மண்டபத்தில் அகத்தியர் கூறும் அறிவியல் சிந்தனைகள் எனும் கருப்பொருளில் நடைபெறவிருப்பதை ஒட்டி தலைநகர் பிரிக் ஃபீல்ட்ஸில் அமைந்துள்ள ஜேம்ஸ் உணவகத்தில் இம்மாநாடு தொடர்பாக அகத்தியர் சித்தர்கள் சார்ந்த சிறப்பு சந்திப்பு கூட்டம் அண்மையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த சந்திப்பு கூட்டத்தில் நாட்டில் உள்ள பல இயக்கங்களை சார்ந்த 60க்கும் மேற்பட்ட ஆன்மீக இயக்க பொறுப்பாளர்கள், தலைவர்கள், அகத்தியர் ஆர்வலர்கள் கலந்து சிறப்பித்தனர். சித்தர்கள் வரலாற்றை, குறிப்பாக அகத்தியரின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து எம்பும் மாநாட்டை தலைமையேற்று நடத்துவதற்கு வாய்ப்பளித்த இயக்க பொறுப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார். அகத்தியரின் ஆன்மீக அறிவியலை மானுடம் பயனுற மாண்புடன் செயல்பட நமக்கு அளித்த கொடையை ஏற்று பின்பற்றுவதோடு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து செல்லும் பொறுப்பு அனைவருக்கும் உண்டு. அந்த முயற்சியின் முதல் படியே இந்த மாநாடு என்று அவர் மேலும் கூறினார். மதியம் 4 மணிக்கு விருந்தோம்பலுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சி மாநாட்டு ஆலோசகர் சத்யாவின் அறிமுக உரையோடு தொடங்கியது. பிறகு தமிழகத்தில் இருந்து வருகை அளித்த திருமூலர் ஆய்வு நிலையத்தின் தோற்றுநரும் உலக தமிழ் ஆய்வு நிலையம் சென்னை SRM பல்கலைக்கழகத்தின் முன்னாள் விரிவுரையாளருமான முனைவர் மகாலட்சுமி மாநாடு சிறப்புற நடக்க வாழ்த்துரை வழங்கினார். அவர் தமது உரையில் மாநாட்டின் கருப்பொருள் காலத்துக்கு உகந்ததாக இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மாநாட்டிற்காக தமிழக பேராளர்களை திரட்டுவதற்கு தம்மால் இயன்ற உதவிகளை மேற்கொள்வதாகவும் கூறினார். மாநாட்டு செயலக அதிகாரிகள் தமிழகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தையும் சிறப்பு விருந்தினர்களையும் அழைக்க தாம் ஒத்துழைப்பு வழங்குவதாக அவர் மேலும் கூறினார். தொடர்ந்து உரையாற்றிய மாநாட்டின் உதவி தலைவரும் உலக தமிழர் பண்பாட்டு இயக்க தலைவருமான பாக்கு சண்முகம் வாழ்த்துரை வழங்கியதோடு 50 ஆண்டு கால உலக தமிழர் பண்பாட்டு இயக்க வரலாற்றையும் தமிழ் மொழி, கலை, கலாச்சார மேம்பாடுகளுக்கு உதவிய பெருமையையும் பேசினார். சிங்கப்பூர் எப்படி நம்ம கலந்துரையாடல் செய்வதற்கு அடிப்படை காரணம் அப்பா ஓம்ஸ் அப்பா அவர்கள் தான். அவருடைய ஆலோசனையின் பேரில் இந்த கலந்துரையாடலில் ஒவ்வொரு அன்பர்களும் தங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை மிக தெளிவாக எடுத்து கூற வேண்டும் என்பது அப்பாவின் ஆசை. அந்த ஓலைச்சுவடியை தொட்ட போது ஏற்பட்ட உணர்வு தான்
ஒரு திருமலர் ஆய்விற்கையாகவும் வள்ளலார் ஆய்விற்கையாகவும் என்னிடம் வந்து ஒரு 12 தந்தியாக இப்பொழுது மக்களுக்கு செல்ல இருக்கின்றது. இந்த நிலையில் அகத்தியர் பெருமானுக்கு இந்த மாநாடு நடக்கும்போது நாம் கொடுக்கக்கூடிய அறிவியல் என்பது ஒரு மிகப்பெரிய சிந்தனை. நாம் நினைக்கிற மாதிரி அறிவியல்னா அது ஒரு குறிப்பிட்ட மட்டத்துக்கு கிடையாது. சித்தர் பெருமக்களுடைய யோகமாகட்டும் மருத்துவமாகட்டும் இன்னும் அது ஏகப்பட்ட பிரிதல் இருக்கிறது. அத்தனையுமே அகத்தியர் பெருமான் உட்பொருளாகவும் வெளிப்படையாகவும் மிகவும் சிறப்பாகவும் சொல்லி இருக்கின்றார். நாம் உள்ளார்ந்த மனதோடு ஆய்வுக்கு இறங்கினால் உட்பொருளாக இருப்பதை கூட அவர்கள் உணர்த்துகிறார். திருமலருடைய அணு எடுத்துக்கிட்டாலும் சரி, அறிவியலை எடுத்துக்கிட்டாலும் சரி, வள்ளலார் பெருமானை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓரளவுக்கு நன்றாக ஒரு புரிதல் இருப்பதால் இப்ப அகத்தியருக்கு எடுக்கும்போது அறிவியல் சிந்தனையோடு பார்க்க முடியும். இத்தனை பெரிய வாய்ப்புகள் கிடைத்தால் நேரில் என்பேன். ஆனால் இந்த மாநாட்டை பொறுத்தவரை என்னுடைய பணிகள் அப்படியே நின்றால் கூட பரவாயில்லை. எத்தனை நேரத்தை ஒழுக்க அனைத்து தகவல்களையும் பெறுவதற்கு பின்தொடரவும். குழுவில் இணைந்து உறுப்பினராகி அனைத்தும் பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பலனடையுங்கள். அனைத்து தகவலும் அறிய வேண்டி. நன்றி.